பாகவதம் 86வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி 12/8/5125 செவ்வாய்க்கிழமை. 3வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தில் 10 ஸ்லோகம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. மேற்கொண்டு ஆகணும். எது அரோதீஹி சுரஸ்ரேஷ்ட ஸ்வோத்வேக இவ பாலகா ததஸ்துவாம் அபிதாஸ்யந்தி நாம்னா ருத்ர இதி பிரஜாஹா. இதுதான் 10வது ஸ்லோகம். அதுக்கு அர்த்தம், தேவர்களிலே சிறந்தவனே, பயந்த சிறு குழந்தை போல நீ அழுததாலே உன்னை மக்கள் ருத்ரன் என்று அழைப்பார்கள் என்று பிரம்மா சொல்றார். ஹிருதீந்திரியாண்ய அசுர் வியோம வாயுரக்னர் ஜலம் மகி சூரியச்சந்திரஸ்தபஸ்சைவ ஸ்தானான் யக்ரே கிருதானிமே. அவன் தனக்கு இடங்கள் வேணும், பெயர்கள் வேணும் என்று கேட்டிருந்தான் ருத்ரன். அது உனக்கு முன்பே இடங்கள் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன, என்னாலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை நீ இப்போ நான் உனக்கு அறிவிக்கிறேன், அந்த இடங்களுக்கு நீ போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் பிரம்மா. அது என்னன்னு கேட்டால், ஹிருதயம், அப்புறம் இந்திரியங்கள் 2வது, பிராணன் 3, ஆகாசம் 4, வாயு 5, அக்னி 6, ஜலம் 7, பூமி 8, சூரியன் 9, சந்திரன் 10, அதுக்கு மேலே தபஸ் அப்படின்னு 11 இருப்பிடங்கள் உனக்காக முன்பே என்னாலே உண்டாக்கப்பட்டிருக்கின்றன என்று பிரம்மா சொல்றார். அடுத்தது உன்னுடைய பெயர்கள். மன்யுர் மனுர் மகினசோ மகாஞ்சிவ ருதத்வஜா உத்ரேதோ உக்ரரேதோ பவக்காலோ வாமதேவோ திருதபிரதா. அந்த பெயர்களை சொல்றார். மன்யுஹு, மனுஹு, மகேஷன், மகான், சிவன், ருதத்வஜன், உக்ரரேதஸ், பவன், காலன், வாமதேவன், திருதபிரதன் என்பவை உன்னுடைய பெயர்கள் என்று சொல்றார். அடுத்து தீர் விருத்தி ருஷனோமாச்ச நியுத்சர்பி ரிலம்பிகா இராவதி சுதா தீக்ஷா ருத்ராண்யோ ருத்ரதே ஸ்திரியா. 11 ருத்ராணிகள் உன்னுடைய பத்னிகள். ருத்ரனே. தீஹி 1, விருத்திஹி 2, உஷனா 3, உமா 4, நியுத் 5, சர்பிஹி 6, இளா 7, அம்பிகா 8, இராவதி 9, சுதா 10, தீக்ஷா 11 என்கிற ருத்ராணிகள் உன்னுடைய மனைவிகள், பத்னிகள். கிருஹாண ஏதானி நாமானி ஸ்தானானி ச சயோஷணா ஏபிஹி சிருஜ பிரஜா பஹ்வீஹி பிரஜாநாமசி யத்பதிஹி. நீ ஒரு பிரஜாபதி, ஆகவே நான் சொன்ன இந்த பெயர்கள், இடங்கள், இந்த ஸ்திரீகள் எல்லாரையும் நீ கிரகித்துக்கொள். அவர்கள் மூலம் பலவிதமான படைப்புகளை நீ செய் அப்படின்னார். இத்தியாதிஷ்டா ச குருணா பகவான் நீலலோகிதா சத்வாகிருதி ஸ்வபாவேன சசர்ஜ ஆத்மசமாஃப் பிரஜாஹா. இப்படி பிரம்மதேவர் கட்டளையிடவே நீலலோகிதன் தன்னை போலவே, பகவான் நீலலோகிதன் தன்னை போலவே பலம், தோற்றம், சுபாவம், இயல்புகள் அதை கொண்ட பிரஜைகளை படைக்கத் தொடங்கினார். ருத்ராணாம் ருத்ர சிருஷ்டானாம் சமந்தாத்து கிரசதாம் ஜெகத் நிஷாமியாசங்கியசோ யூதான் பிரஜாபதி ரசங்கத. இப்படி 4 புறமும் சூழ்ந்து கொண்டு உலகத்தையே விழுங்குகிறவர்கள் போல இருக்கக்கூடிய ருத்ர கணங்களை பார்த்தார். ருத்ரனாலே சிருஷ்டிக்கப்பட்ட ருத்ர கணங்கள். அப்ப பிரம்மாவே நடுங்கினார். அலம் பிரஜாபிகி சிருஷ்டாபிகி ஈதிருஷிபிகி சுரோத்தம மயா சஹ தஹந்தீபிர் சச்சக்ஷுபிகி உல்பனைகி. ருத்ரனிடத்தில், தேவர்கள் தலைவனே, நீ படைத்த இந்த ருத்ர கணங்களுடைய பார்வை என்னையும் மற்ற திக்குகளையும் சுட்டரிக்கிறது மாதிரி இருக்கு, அதனால் நீ படைத்தது போதும் அப்படின்ட்டார். தப ஆதிஷ்ட பத்ரம் தே சர்வபூத சுகாவகம்
தபசைவ சர்வபூதா யதா தபசைவ யதா பூர்வம் ஸ்ரஷ்டா விஸ்வமிதம் பவான். எல்லா உலகங்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய தபஸை நீ ஏற்க வேணும். அதனாலே உனக்கு மங்களம் உண்டாகட்டும். அந்த தபஸனுடைய பெருமையினாலே நீ முன்போல இந்த உலகத்தை படைக்கலாம். தபசைவ பரம் ஜோதிர் பகவந்த மதோக்ஷஜம் சர்வபூத குஹா வாசம் அஞ்சசா விந்ததே புமான். ஒருவன் தபஸினால்தான் புலன்களுக்கு எட்டாத, அதாவது புலன்களுக்கு எட்டாத அனைத்துள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிற பகவான் ஹரியை எளிதில் அடைய முடியும். அப்போ பகவான் ஹரிக்கு அதோக்ஷஜன்னு ஒரு விசேஷனம் சொல்லிருக்கார். இது பரம் ஜோதிஷு அப்படின்றதுனாலேயே மேலான ஜோதிஷு. அப்போ இந்திரியங்களுக்கு எட்டாத ஒரு ஜோதிஷா பகவான் இருக்கான். அதுக்கப்புறம் அதோக்ஷஜன் என்று அவனை சொல்லுகிறார். அதுக்கு வீரராகவியத்தில் அர்த்தம் பண்ணுறார். அதோக்ஷஜா அப்படின்னா அதஹா அக்ஷஜா ஏன சஹ அதோக்ஷஜா. அதஹா அப்படின்னா அதக்ருதா, அக்ஷஜா என்றால் இந்திரிய வியாபார. அதக்ருதா இந்திரிய வியாபாரோ ஏன சஹ அதோக்ஷஜா. கீழாக்கப்பட்டது இந்திரிய வியாபாரம் எவனாலோ அவன் அதோக்ஷஜா. அப்போ கீழாக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? இந்திரிய வியாபாரம்னா பிராகிருத இந்திரிய வியாபாரம். அப்போ அது கீழே தள்ளப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட வியாபாரங்கள் அற்றவன் என்ன அர்த்தம்? பிராகிருதமான இந்திரிய வியாபாரங்கள் அற்றவன். அப்போ இந்திரிய வியாபாரங்கள் அற்றவன்னா அதனால சூச்சனம் பண்ணப்படுறது என்ன அர்த்தம்னா அப்ராகிருதமான இந்திரிய வியாபாரங்களை உடையவன். அப்போ இந்திரிய வியாபாரம்ன்ற சப்தம் அப்ராகிருதமான இந்திரியம், அதனுடைய வியாபாரம், அந்த இந்திரியத்துக்கு விஷயமான பதார்த்தங்கள் எல்லாமே அப்ராகிருதம் என்று சூச்சனம் பண்ணுறது. நேர சப்தத்திலிருந்து அதக்கரணம் பண்ணப்பட்ட கீழே தள்ளப்பட்ட பிராகிருத இந்திரிய வியாபாரத்தை உடையவன் அப்படின்றது மட்டும்தான் அர்த்தம். அப்போ பிராகிருத இந்திரிய வியாபாரங்கள் அற்றவன் என்பது அர்த்தம். அதனால ஒரு தேர்ற அர்த்தம் என்னன்னு கேட்டால் அப்ராகிருதமான இந்திரியங்கள், அவைகளுடைய வியாபாரங்கள், அவைகளுக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் அப்ராகிருதமாக கொண்டவன். அதனால ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் அப்ராகிருதங்கள், அவனுடைய வியாபாரங்கள் எல்லாம் அப்ராகிருதங்கள், பிரகிருதி சம்பந்தத்தால் வராதவைகள். அவனுடைய இந்திரியங்களும் அப்ராகிருதங்கள். அந்த இந்திரியங்கள் அலங்காரத்துக்காகத்தான் பகவானிடத்தில் இருக்கின்றன. அது ஞானத்தாலேயே எல்லாத்தையும் அறியக்கூடியவன். அதனால இதுதான் விலட்சணமான இந்திரியங்கள். காரியம் பண்ணணும்னு அவசியமில்லாதபடி ஆனால் அவனிடத்தில் இருக்கக்கூடியவைகள். இதெல்லாமே ஒரு விலட்சணமான தன்மையை காட்டுறது. அப்படிப்பட்டவன் அதோக்ஷஜன். அவனை விஷயமாக கொண்ட தபஸை நீ அனுஷ்டிப்பாய் என்று அவர் சொல்றார். இதுல பகவான் அவனை இன்னொரு விசேஷணத்தால சொல்றார். தபசைவ பரம் ஜோதிர் பகவந்த மதோக்ஷஜம் சர்வபூதா குஹாவாசம். சர்வபூதா குணாவாசம்னு இங்கே பாடம் இருக்கு. குஹாவாசம்னு ஒரு பாடம் இருக்கு போல் இருக்கு. சர்வபூதா குணாவாசம் அஞ்சசா விந்ததே புமான் அப்படின்னு இருக்கு. இந்த சர்வபூதா குணாவாசம்ன்றதுக்கும் வீரராகவியத்தில் அழகா அர்த்தம் சொல்றார். அதை அடுத்து சொல்றேன். இந்த இதை படிக்கிறேன். அதாவது தபசைவ புமான் சுகேன பகவந்தம் விந்ததே பிராப்னோதி. தபஸினாலேயே ஒரு புருஷன் பகவானை சுலபமாக அடைகிறான். கதம் பூதம் அப்படின்னா எப்படிப்பட்டவனை அடைகிறான்னா அதோக்ஷஜம், அதோக்ஷஜனான பகவானை அடைகிறான். அங்கதான் அந்த விக்கிரகம் எழுதுறார். அதக்கிருத இந்திரிய வியாபாரம் நிரஸ்த பிராகிருத இந்திரிய வியாபாரம் இத்தியர்த்தா என்று அவருடைய திருவாக்கு, வீரராகவாச்சாரியருடைய திருவாக்கு. அடுத்தது சர்வபூத குணாவாசம். அந்த பகவானுக்கு இன்னொரு விசேஷனம். சர்வேஷாம் பூதானாம் குணானாம் அப்படின்னா கல்யாண குணானாம் வாசம் ஆசிரயம் அப்படின்னு. அப்ப அவனை நீ தபஸ் பண்ணு, விஷயமாக்கி தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்றார். அப்ப சர்வ பூதங்களுக்கும் ஆசிரியமா இருக்கான், சர்வ குணங்களுக்கும்
ஆசிரியமாக இருக்கான். அப்போ சர்வபூதங்களுக்கு ஆசிரியமாயும் சர்வ குணங்களுக்கு ஆசிரியமாயும் இருக்கிற பகவான் உன்னுடைய தபஸுக்கு விஷயம். இதில் எதெல்லாம் விவக்ஷிக்கப்படுறது அது சொல்றார். பகவானுக்கு பிராகிருதமான செயல்களோ அல்லது குணங்களோ இல்லை. குணசப்தேன பிராப்யத்துவ ஔபயிகாக ஞானசக்தியாதேக கல்யாண குணா விவக்ஷிதாக. பகவானை முதல்ல அதோக்ஷஜன்னு சொன்னதுனால, அதக்கிருதமான இந்திரிய வியாபாரத்தை உடையவன்றதுனால அவனுடைய போக்கியதாதிசயமும் அதுவும் சூச்சனம் பண்ணப்படுறதுன்னு வியாக்கியாத்தா காட்டுற. அப்போ அப்ராகிருதமான இந்திரியம், தத் வியாபாரம், விஷயம் இவற்றை உடையவன்னா அது என்ன விலட்சணமான வஸ்து, என்ன அது போக்கியமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் காட்டப்படுறது. அதாவது ஒரு சூச்சனம் பண்ணப்படுறது. அதுக்கப்புறம் பகவத் சப்தம் இங்கே இருக்கு. பரம் ஜோதிகி பகவந்தம் அதோக்ஷஜம்னு இருக்கு. அந்த பகவத் சப்தத்தாலே பிராப்பிய விசேஷ நிர்தேசம் பண்ணப்படுறது என்றார் வியாக்கியாதா. பகவத் சப்தேன பிராப்பிய விசேஷ நிர்தேச. பூத ஆவாச சப்தேன தது உபாசனஸ்ய ஸ்வரூபானுகுணத்துவம் வெஜ்யதே. அப்போ பூதாவாச சர்வபூத குணாவாசம்னு இருக்கு. அப்போ சர்வபூதங்களுக்கு ஆவாசம் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. அந்த பூதங்களுக்கு ஆவாசம்னா இருப்பிடம். இருப்பிடம்னா எந்த பூதங்கள்னா இப்போ சேதனர்களாகிற பூதங்களுக்கும் இருப்பிடம். அப்போ இருப்பிடம்னா சொரூபத்தாலே ஆதாரமாக இருக்கான்றது மட்டும் இல்லை, அவளுடைய ஞானத்துக்கு ஆசிரியமாக இருக்கான். அப்போ ஞானத்தை உடைய சேத்தனர்கள் என்ன பண்ணுவார்கள்? போக்கியமான விஷயங்களை தான் ஞானத்துக்கு விஷயமாக்குவார்கள். அப்போ சைத்தன்ய ஸ்வரூபம் உடையவர்கள் ஜீவர்கள் ஞாத்திருஸ்வரூபர்கள். அப்போ ஞாத்திருஸ்வரூபர்களுக்கு ஆசிரியமாக இருக்குது. அந்த ஞானத்துக்கு எது ஆசிரியமாக இருக்குன்னா இனிமையான வஸ்து. அதனால் போக்கியமான வஸ்துன்றத கீழே அந்த பகவத் சப்தத்தாலும் இந்த அதோக்ஷஜ சப்தத்தாலும் சொல்லியிருக்கார். அப்போ அந்த பிரம்மத்தை பற்றின சிந்தனம் அப்படின்றது ஞாத்திருஸ்வரூபர்களான ஜீவர்களுடைய ஞானத்துக்கு உத்தேசியமாக இருக்கும், அதனால லட்சியமாக இருக்கும். அதனால அந்த ஸ்வரூபத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியது பிரம்ம சிந்தனம், பிரம்ம உபாசனம் என்ற அர்த்தமும் சூச்சனம் பண்ணப்படுறது என்றார். இவர்கள் ஞாத்திருஸ்வரூபர்கள். ஞானமோ எதை பிடிக்கும்னு கேட்டால் போக்கிய பதார்த்தத்தை பிடிக்கும். அப்போ அந்த போக்கிய பதார்த்தமாக பகவான் இருக்கிறதுனால அவனை பற்றின ஸ்மிருதி தானும் போக்கியமாக இருக்கும். அதனால அந்த போக்கிய வஸ்துவை பிடித்து கொள்கிற ஞானத்தை உடைய ஜீவஸ்வரூபத்துக்கு அனுகுணமாக ஏற்றதாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் பிரம்ம உபாசனம் என்று வியாக்கியாதா காட்டுற. பூத ஆவாச சப்தேன தது உபாசனஸ்ய ஸ்வரூபானுகுணத்துவம் வெஜ்யதே. அந்த ஸ்வரூபத்துக்கு, அதாவது ஞாத்திருஸ்வரூபத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது பிரம்ம உபாசனம் என்ற அர்த்தம் குறிப்பால் காட்டப்படுறது. வெஜ்யத்தேன்னு தான் சொல்கிறார். அதனால் சப்தார்த்தம் இல்லை அது, அதனால் அது அனுபவிக்கப்படுறது என்று சொல்கிறார். ஆக இப்படிப்பட்ட பகவான் விஷயமாக நீ தபஸ பண்ணு என்று கட்டளையிடுறார் ருத்ரனுக்கு. அதுக்கு மேலே இவராலே கட்டளையிடப்பட்ட தபஸை பண்ணுவதற்காக ருத்ரன் வனம் போகிறான் என்று மைத்திரேயர் சொல்கிறார். இதோட 19 ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. அடுத்தது மைத்திரேயர் சொல்கிறது 20வது ஸ்லோகம். அது அடுத்த காலக்ஷேபத்தில் அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். இத்தோட பாகவதம் 86வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.